டே 50ல கை காலெல்லாம் ஒரே மரண வலி, அதனால ஒரு சூப்பை குடிச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளால என்னோட பழைய ஜிம் பார்ட்னர் இப்போதைக்கு காலையில ஜிம்முக்கு போறாரு, நான் ஈவினிங் போறேன். என்னைக்காவது சீக்கிரமா ஒர்க் அவுட் முடிச்சிட்டாருன்னா ஜிம்ல இருந்து நேரா வந்து என்ன கிட்னாப் பண்ணின்னு போயிருவாரு. இது எங்க பழைய ஸ்பாட். நான் காலைல ஜிம்முக்கு போகும்போது 2 பேர் இங்க தான் வருவோம் அப்பப்ப. அப்புறம் நானும் இவரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோனே தெரியாது. எனக்கும் இவருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் மட்டுமே டபுள் டிஜிட்ல இருக்கு. இவர் 10வது படிக்கும் போது தான் நான் பிறந்திருக்கேன். அப்படின்னா எனக்கும் இவருக்கும் எவ்வளவு தூரம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் இன்னைக்கு கிளாஸுக்கு தோஸ்து பிக் பண்ண வீட்டுக்கே வந்துட்டாரு. தோஸ்து கிட்ட நான் 2 நிமிஷத்துல கீழே வந்துடும் ஒரு பொய்ய போட்டுட்டு நான் அப்பதான் குளிக்கவே போனேன். என்னன்னா நான் வரதுக்குள்ள இவன் கீழே போய் நான் இப்பதான் குளிக்க போனேன்ற கம்பெனி சீக்கிரட்ட வெளியே சொல்லிட்டான். அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த அர்லி 2K கிட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வந்துருச்சு. இவனுக்கு கோலி விளையாடி பழகணுமா. நானும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்து பார்த்தேன், ஆனா வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு கறி விருந்து, என்ன இன்வைட் பண்றாங்களோ இல்லையோ இந்த குட்டிஸை இன்வைட் பண்ணிட்டாங்க. இவங்களை கூட்டு போற சாக்குல நானும் போய் புரோட்டீன் கோல் செட் பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பிட்ட மெத்தப்ல இவங்க 3 பேரை கூட்டு போய் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். கோமாளி படத்துல வர மாதிரி எங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஏரியா பசங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் ஆட ஜாயின் ஆயிட்டாங்க. ஜிம்முக்கு போய் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் டே. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2 ஒர்க் அவுட் போட்டு முடிச்சேன். எப்பயுமே வழக்கமா லெஃப்ட் ஷோல்டர் தான் அடி வாங்கும். ஆனா இந்த வாட்டி வழக்கமே இல்லாம ரைட் ஷோல்டர்ல மரண அடி. வழக்கமா இந்த மாதிரி ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணா சரியா போயிடும். ஆனா இந்த வாட்டி அடி பலம் போல ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ட்ரெயினர் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து மூவ் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு வீட்டுக்கு போடான்னு அனுப்பி விட்டாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வழக்கம் போல மொடாக்குடியில பெட்ரோல் காலி. அப்புறம் மொடாக்குடியில பெட்ரோல் வாங்க 2 வண்டியில போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் மொடாக்குடிக்கு பெட்ரோல் ஊத்தி முடிச்சுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சிட்டேன்.